ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் ரவை உருண்டை செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை பொடி பண்ணி ஏலக்காய் போட்டு ரவையை நெய்யிலே வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் பாலை ஊற்றி காய்ச்சின பாலை ஊற்றி ஆற வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்ன்ட்டு அப்புறம் சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். தேங்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நான் செஞ்சு தருவேன். பாருங்கள், முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். பார்த்துட்டு நம்பர் தரேன், எனக்கு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள், நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு திரும்பவும் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அதனால் பாருங்கள். தேங்காய் ஒரு மூடி தேங்காய், ஒரு கப்பு ரவைக்கு ஒரு மூடி தேங்காய் போட்டேன். முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் போட்டு தான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் தரேன்,